சங்கீத புஸ்தகம் 27 அதிகாரம் 14 சொல்கின்றது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமானதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள், சில செயல்கள், சில நடைமுறைகள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறாமல் காணப்படலாம். நாம் எந்த அளவிற்கு தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கின்றோமோ அந்த அளவிற்கு நாம் மகிமையை பெற்றுக்கொள்ளக்கூடும். ஒருவேளை நீங்கள் ரட்சிப்புக்காக காத்திருக்கலாம், அல்லது விடுதலைக்காக நீங்கள் காத்திருக்கலாம், உங்கள் கண்ணீருக்காக நீங்கள் காத்திருக்கலாம், அல்லது உங்களுடைய கடன் பிரச்சனை, தீராத வியாதி, பலவீனங்கள், பாடு, சொந்த வீடு வாங்குவதற்காக, அல்லது மேற்படிப்பு கல்விக்காக, அல்லது அநேக காரியமாக காணப்படலாம். நீங்கள் கர்த்தருக்குள் மனம் கிளேசம் அடையாமல் விசுவாசத்தோடு நீங்கள் காத்திருப்பீர்கள் என்று சொன்னால், ஏற்ற நேரத்தில் கிறிஸ்து உங்களை விடுவித்து அந்த காரியங்களை நேற்றே நடப்பிக்க வல்லவராக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே காத்திருப்பு என்பது மிக மிக அவசியம். ஏனென்று சொன்னால், சில நேரங்களில் நம்முடைய விசுவாசமானது தேவனுடைய சமூகத்தில் சிகிச்சை பெற்று காணப்படும். அதனால நாம் சற்று முகம் கோணாமலோ, அல்லது சோர்ந்து போகாமலோ, அல்லது பலவீனப்படாமலோ தேவனுக்காக காத்திருக்கின்ற பொழுது ஏற்ற நேரத்தில் அவர் கிருபையாய் மகிமையாய் நம்மை காரியத்தை நடப்பிக்க வல்லவராக இருக்கின்றார். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தேவனுடைய சமூகத்திலே காத்திருப்பு என்பது மிக மிக அவசியம். காத்திருப்பு நிமித்தமாகத்தான் நாம் கானான் தேசத்துக்குள்ளே பிரயாணப்பட முடிஞ்சது. காத்திருப்பு நிமித்தமாகத்தான் தேவன் அற்புதங்களின் அடையாளங்கள் செய்தார். காத்திருப்பு நிமித்தமாக தான் உங்களுக்காம் எனக்காம் தேவன் வேலையை மத்தி எல்லா வகையான காரியங்களும் காத்திருப்பு என்பது மிக மிக ஒரு அவசியம். ஆனால் தான் ஆண்டவர் சொல்கின்றார், 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதா என்று சொல்லி, நாம் அந்த வார்த்தையின்படியே கிறிஸ்துக்குள்ள காத்திருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய இதயம் தேவனுக்குள் பலன் பெறுகின்றது, ஆரோக்கியம் பெறுகின்றது, சத்துவம் பெறுகின்றது. மாறாக நாம் திடமனதாக இருக்கின்றோம். ஏற்ற நேரத்தில் அந்த காத்திருப்பிற்கான பலனை கிறிஸ்துவின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கின்றோம். நீங்கள் அதை விசுவாசியுங்கள். நீங்கள் காத்திருப்பு நிமித்தமாக தோல்வி என்று எண்ணாமல், இது எனக்கு ஜெயம்தான் என்று விசுவாசத்தோடு பூரணப்படுகின்ற பொழுது கட்டாயம் கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையை காத்திருப்பிற்கான மகிமையை கொடுக்க வல்லவராயிருக்கின்றார். உறுதியாருங்கள், ஜெபத்தில் தரித்திருங்கள். நிச்சயமாகவே நீங்கள் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள், சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே நம் எல்லோரையும் ஆசைப்பாராக. ஆமென்.